தாத்தா மூச்சு திணறுவதை கண்ட விக்ரம் காரை உடனே எடுக்குமாறு துருவிடம் கத்தினான். தாத்தா! அனைவரும் தாத்தாவை தூக்கிக் கொண்டு கீழே வந்தனர். அப்போது அனைவரது கண்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சோஃபாவில் மயங்கி கிடந்த நட்சத்திராவின் மீது விழுந்தது. கடைசியாக விக்ரமின் பார்வை அவள் மீது விழுந்தது. ஏதோ காட்டுல இருக்கிறத இவங்களே புடுங்கி தின்னுடுவானுங்க போல என சிரித்து கொண்டே சொன்னார். தாத்தா சொன்னதை கேட்டு நட்சத்திராவுக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் விக்ரம் மட்டும் ஆழமான பார்வையோடு நட்சத்திராவையே முறைத்துக் கொண்டிருந்தான். அவனது ரூமுக்கு அவள் திடீரென வந்ததை அவனால் இன்னும் ஜீரணிக்க முடியவில்லை. அவன் மனதில் கோபம் குறையவே இல்லை. அதனால்தான் அவன் கையில் பிடித்திருந்த ஸ்பூன் வளைந்துவிடும் அளவுக்கு பலமாக பிடித்திருந்தான். நட்சத்திரா ஒவ்வொருவராக அனைவருக்கும் பரிமாறத் தொடங்கினாள். எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென தாத்தா, என்னம்மா அப்படியே நிக்கிற, விக்ரமுக்கும் பரிமாறு என்றார். தாத்தா சொன்னதுமே நட்சத்திராவின் உயிர் தொண்டைக்கு வந்துவிட்டது. தாத்தாவுக்கு என் மேல என்னதான் பகையோ தெரியல, திரும்ப திரும்ப என்ன அந்த சிங்கத்தோட வாய்க்குள்ளேயே தள்ளி விடுறாரு என மனதிற்குள் நினைத்து கொண்டாள். வேறு வழியின்றி விக்ரமின் முகத்தை பார்க்காமலேயே அவனுக்கு பரிமாறுவதற்காக நட்சத்திரா முன்னே வந்தாள். ஆனால் சற்றென்று விக்ரமின் குரல் அவளை தடுத்தது. என்ன இது, இவ்ளோ ஆயிலி ஃபுட்டா? இவ்ளோ ஆயில் இருக்கிற சாப்பாடு தாத்தாவோட உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லதில்ல. தாத்தா, நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது என விக்ரம் உடனே சத்தமாக கத்தினான். ரமேஷ் அண்ணா, எங்க இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? இவ்ளோ எண்ணெய் இருக்கிற சாப்பாடை தாத்தா சாப்பிடலாமா? தாத்தா இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? அவரோட ஹெல்த்துக்கு இது சேஃப் இல்ல என்றான். விக்ரம் இப்படி சொன்னதும் நட்சத்திரா தன் விரல்களை பிசைந்து கொண்டாள். அவள் சமைத்த உணவை விக்ரம் அவள் முகத்திற்கு நேராகவே நிராகரித்து அவமானப்படுத்தியது அவளுக்கு மிகுந்த சங்கடத்தை ஏற்படுத்தியது. விக்ரமின் குரல் கேட்டு அந்த வீட்டு ஷெஃப் குக் ரமேஷ் நடுங்கிக் கொண்டே அங்கே வந்தார். விக்ரம் அவரை ஆத்திரத்துடன் முறைத்து பார்த்தான். இங்க புதுசா வந்திருக்கிற சிலருக்கு விஷயம் தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்காக உங்களுக்கு கூடவா தெரியாது? தாத்தாவுக்கு இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு அறிவில்லையா? போங்க, போய் முதல்ல தாத்தாவுக்கு வேற சாப்பாடு எடுத்துட்டு வாங்க என கட்டளை போட்டான். அதை பார்த்து தாத்தா மனதிற்குள் வருத்தப்பட்டார். இவனை சாப்பிட கூப்பிட்டது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. இந்த முரட்டு பையன் இந்த ருசியான சாப்பாட்டை என்னை சாப்பிட விட மாட்டான் போலையே. கடைசியில அந்த உப்பு சப்பில்லாத சாப்பாடை தான் எனக்கு கொடுக்க போறான். உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு நானே என் காலில் கோடாரியால் அடிச்சுக்கிட்டேன் போல என்று நினைத்தபடி ஏக்கத்துடன் அந்த உணவுகளை பார்த்தார். அப்போது நட்சத்திரா தான் செய்திருந்த உப்மா தட்டை தாத்தாவிடம் நீட்டினாள். தாத்தா, இது கோதுமை உப்மா, உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களோட ஆரோக்கியத்தை மனசுல வச்சுதான் இத செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என சொல்லி நட்சத்திரா அந்த உப்மாவோடு சில பழங்களையும் பரிமாறினாள். துருவும் நட்சத்திராவின் பக்கம் நின்று அவளுக்கு ஆதரவாக பேசினான். அவன் தாத்தாவை பார்த்து புன்னகைத்தபடி, ஆமா தாத்தா, அண்ணி சொல்றது 100% கரெக்ட். இந்த ஃப்ரூட்ஸும் சத்தான கோதுமை உப்மாவும் உங்களுக்கு நல்லதுதான். இதை நீங்க தாராளமா சாப்பிடலாம், இதனால உங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றான். துருவ் இப்படி சொன்னதும் விக்ரமுக்கு உள்ளுக்குள் கொழுந்து விட்டு எரிந்தது. அவனை அப்படியே விழுங்கி விடுவது போல் ஒரு பார்வை பார்த்த விக்ரம் பிறகு எரிச்சலுடன் தாத்தாவை பார்த்தான். தாத்தா, உங்களுக்கு இந்த குப்பைகளெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா தாராளமா சாப்பிடுங்க, ஆனா என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியாது. ரமேஷ் அண்ணா, போங்க, போய் எனக்கான ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வாங்க
என அந்த வீட்டு சமையல்காரருக்கு அதிகார தோரணையில் உத்தரவு போட்டான். அவன் சொன்ன குப்பை என்ற வார்த்தை நட்சத்திராவின் இதயத்தை சுருக்கென்று தைத்தது. தாத்தா உடனே குறுக்கிட்டு விக்ரமை கண்டித்தார். சரி சரி, உனக்கு இதெல்லாம் பிடிக்கலனா சாப்பிடாத, விட்டுடு. ஆனா ஒண்ணு விக்ரம், இனிமே எங்க வீட்டு மருமக ஆசையா சமைச்ச சாப்பாட்டை பத்தி நீ ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. புரிஞ்சுதா உனக்கு? என எல்லார் முன்னிலையிலும் விக்ரமை அதட்டினார். விக்ரம் மேலும் கோபத்தில் அவளை முறைத்தான். ஆனால் விக்ரமின் அந்த விஷம் போன்ற வார்த்தைகளை கேட்டு நட்சத்திரா ஏற்கனவே சோர்ந்து போனாள். அதிகாலையிலிருந்து அவள் காட்டிய அன்பு, உழைப்பு எல்லாம் ஒரு நொடியில் அவமதிக்கப்பட்டதை அவளால் தாங்க முடியவில்லை. வாடிப்போன அவளது முகத்தை பார்த்த ஆகாஷும் சங்கரும் தங்களுக்குள் ஜாடை பேசிக் கொண்டனர். டேய், நாம இப்ப ஏதாவது பண்ணணுமே, அண்ணிய பார்த்தா அவங்க இப்பவே அழுதுடுவாங்க போல இருக்கே என்று ஆகாஷ் கவலையுடன் முணுமுணுத்தான். அதற்கு சங்கர் மெல்லிய குரலில், டே மச்சான், இந்த டெவில் கிங்குக்கு பொண்டாட்டியா வந்தா அழாம என்ன பண்ணுவாங்க? பாவண்டா, நமக்கே பார்க்க கஷ்டமா இருக்கு என்றான். அண்ணியோட முகத்தை இப்படி பார்க்க முடியலடா, நாம ஏதாவது பண்ணி இந்த சூழலை மாத்துவோம் என தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அப்போது விஷால் கலகலப்பாக பேசத் தொடங்கினான். சரி சரி, உங்க பேச்செல்லாம் முடிஞ்சுதா? நான் சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஏன்னா இந்த சாப்பாடை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால பசிய கண்ட்ரோல் பண்ண முடியல என்று சொல்லிவிட்டு ஒரு பூரியை ஆசையாக எடுத்து வாயில் வைத்தான். முதல் வாய் வைத்ததுமே அந்த ருசி அவன் நாவெங்கும் பரவ கண்களை விரித்த விஷால், வாவ், செம்ம டேஸ்ட், ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு ருசியை நான் சாப்பிட்டதில்ல என்று சத்தமாக பாராட்டினான். அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் மிகுந்த உற்சாகத்தோடு ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தனர். விக்ரமின் கசப்பான வார்த்தைகளை அந்த அன்பான பாராட்டுக்கள் மெல்ல மெல்ல மறைத்தன. ச்சே, இந்த வீட்ல யாருக்கும் ஹெல்த் பத்தி எந்த கவலையும் இல்லையா என விக்ரம் தன் கோபத்தை அப்படியே முழுங்கியபடி உட்கார்ந்திருந்தான். அவன் பார்வை அங்கு நின்று கொண்டிருந்த நட்சத்திராவின் மீது நிலைத்தது. இந்த பொண்ணு எல்லார் மேலேயும் ஏதோ மந்திரம் போட்டு வச்சிருக்கா போல. இவளோட தந்திரத்தை இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனா நீ என்னதான் சூழ்ச்சி செஞ்சாலும் இந்த விக்ரம் கிட்ட உன் பருப்பு வேகாத நட்சத்திரா என மனதில் அவளை வறுத்தெடுத்தான். நட்சத்திராவோ ஒரு முறை கூட நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை. காலையில் தெரியாமல் அவன் அறைக்கு சென்றது அவளுக்கு பெரிய சங்கடத்தை தந்திருந்தது. அதைவிட அவன் பேசிய அந்த தரக்குறைவான வார்த்தைகள் அவளது மனதை ஆழமாக பாதித்திருந்தன. எக்காரணம் கொண்டும் தன் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க அவள் விரும்பவில்லை. தாத்தாவும் விக்ரமை தவிர மற்ற 4 பேரும் சந்தோஷமாக சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ந்தார். இந்த விக்ரம் மட்டும் ஒரு வாட்டி என் மருமக சமைச்சதை சாப்பிட்டு பார்த்திருந்தா இந்த சாப்பாட்டுல எவ்வளவு ருசி இருக்கும்னு புரிஞ்சிருக்கும். அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டார். அதே நேரம் நட்சத்திரா ஓரமாக நின்றபடி அனைவரும் சாப்பிடுவதை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போது தாத்தா அவளிடம், நட்சத்திரா, நீயும் வாமா, வந்து எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு என்றார். தாத்தா அப்படி சொன்னதும் நட்சத்திரா திகைத்து போனாள். இவ்வளவு பெரிய ஆட்களுடன் தான் எப்படி அமர்ந்து சாப்பிடுவது என்று அவள் தயங்கினாள். ஆனால் தாத்தா சொன்ன அடுத்த கணமே துருவ் எழுந்து நின்று, அண்ணி, ப்ளீஸ் இங்க வந்து உட்காருங்க, எங்க கூட சேர்ந்து சாப்பிடுங்க. நிஜமாவே இன்னிலிருந்து உங்க கைப்பக்குவத்துக்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன். இவ்ளோ ருசியான சாப்பாட்டை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதில்ல என்றான். துருவ் மீண்டும் ஒரு முறை நட்சத்திராவை பாராட்டியது அவளுக்குள் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை தந்தது. விக்ரம் துருவை அப்படியே விழுங்கி விடுவது போல முறைத்து பார்த்தான். ஆனால் துருவின் முழு கவனமும் நட்சத்திராவின் மீதுதான் இருந்தது. அவன் விக்ரமை பார்க்கவே இல்லை. துருவ் தன் நாற்காலியில் நட்சத்திராவை அமர வைத்து அவளுக்கு தன் கையாலேயே பரிமாறினான். இதைக் கண்ட மற்ற மூவரும் புன்னகைத்தனர். ஆனால் திடீரென அவர்கள் மூவரின் பார்வையும் விக்ரமின் மீது விழுந்தது. அங்கே விக்ரம் கடும் கோபத்தோடும் வெறுப்போடும் துருவை பார்ப்பதை பார்த்ததும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த மூவருக்கும் ஒரே நேரத்தில் விக்கல் எடுத்து திணறினர். துருவ் அவர்களை பார்த்து, இவங்க 3 பேருக்கும் திடீர்னு என்னாச்சு, ஏன் இப்படி ஒன்னா சேர்ந்து விக்கிறாங்க என்று குழப்பத்துடன் யோசித்தான். விஷால் தன் கண்களாலேயே விக்ரமை காட்ட துருவ் விக்ரமின் பக்கம் பார்த்தான். அவனது அந்த பயங்கரமான பார்வையை பார்த்ததும் இப்போது துருவுக்கும் விக்கல் வந்தது. ஆனால் விஷயம் புரியாமல் தாத்தா அவர்களை கடிந்து கொண்டார். உங்களுக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா? யாராவது இப்படி வேக வேகமா சாப்பிடுவாங்களா? பாருங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல விக்கல் வந்துருச்சு. முதல்ல எல்லாரும் தண்ணி குடிங்க என்று பதறியபடி அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். நட்சத்திராவுக்கு விக்ரமின் பார்வைப்படும் இடமெல்லாம் தன் உடல் தகதகவென எரிவது போல் உணர்ந்தாள். இருந்தாலும் அவள் தன் மனதை திடப்படுத்திக் கொண்டாள். அவள் விக்ரமை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இந்த மான்ஸ்டர் நம்மளை பத்தி எவ்வளோ கேவலமா பேசிட்டான். இனிமே இவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இவன் ரொம்ப அழகா இருக்கான்னு இவனுக்கு திமிரு. ஆனா இவன் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு இவனுக்கு புரிய வைக்கிறேன் என்ற மனதிற்குள் வைராகியம் பூண்டாள். இப்படியெல்லாம் யோசித்தபடியே நட்சத்திரா தனக்கு பிடித்த பூரியை சாப்பிடத் தொடங்கினாள். உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் இப்போதைக்கு சாப்பாட்டில் மட்டும் கவனத்தை செலுத்தினாள்.
எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு முடித்தனர். விக்ரம் மற்றும் தனக்கான உப்பில்லாத உணவையும் கொஞ்சம் பழங்கள் மற்றும் பிளாக் காஃபியையும் குடித்துவிட்டு எழுந்தான். பின்பு அவன், தாதா, நான் ஆபீஸ்க்கு போறேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் வாசலை நோக்கி நடந்தான். சட்டென்று தாத்தா அவனை தடுத்து, நில்ல விக்ரம், நீ இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது என்றார். தாத்தா அப்படி சொன்னதும் விக்ரம் தன் புருவங்களை உயர்த்தி குறையுமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.